ஹாய், நான் உங்கள் கவிதா பேசுகிறேன். மறுபடியும் இந்த கணித வாசப்படும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் ஒரு கதையோட ஒரு கணக்கும் பார்க்கலாம். மிஸ்டர் ரவியும் ராமும் நல்ல நண்பர்கள். எனவே வேர்ல்டு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஜூன் 8க்கு கிரீட்டிங் சொல்கிறதுக்காக நண்பனை தேடி வந்திருந்தார் ராம். அப்போது மீனா குழந்தை பாலாவுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஏதோ சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே ராம ரவியும் என்னன்னு கேட்க, ஓஷனுக்கு எல்லோ கலர் பண்ணியிருக்கா, ப்ளூ தானே பண்ணணும் அப்படின்னு மீனாவோட கம்ப்ளைண்ட். உடனே பாலா அதுக்கு, அப்பா சீக்கு தானே ப்ளூ கலர் அடிக்கணும் அப்படின்னு கேட்குறா. உடனே ராம் அதுக்கு சொல்கிறாரு, மனப்பாடம் பண்ணி நீங்கள் மார்க்குக்காக படிக்க வைக்கிறீங்க, குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுல இருக்கிற தவறு தான் இது. நான் சொல்லித்தரேன் பாலா, இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. சீங்கிறது சின்ன கடல், ஆனால் ஆழமானது. ஓஷன்கிறது மிகப்பெரிய கடல் பரப்பு. நம்ம பூமியோட மேற்பரப்பில் 70% கடல் பகுதி தான் இருக்குது, 30% தான் நிலப்பகுதி. வேர்ல்டு ஓஷன் டேவை ஜூன் 8 ஒவ்வொரு ஆண்டும் கடல் நீர் மற்றபடி நீர்நிலையெல்லாம் மாசுபடுவதை தடுக்கிறதுக்காக கொண்டாடுறோம். தெரியுமா உங்களுக்கு? ஓஷன் தான் நம்மளோட எதிர்காலமே, தெரியுமா? கடலோட ஆரோக்கியம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நெருக்கமானது. கடலோட ஆழ்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட உயிரினங்கள் தான் இந்த COVID-19 சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுது. தெரியுமா உங்களுக்கு? இந்த ஓஷன் அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய கொடுக்குது. என்னெல்லாம் கொடுக்குது பார்க்கலாமா? காற்று, நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜனில் 50% ஆக்சிஜனை கடல் தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குது. வளிமண்டலத்தை விட கடல் 50% கார்பன் 50 மடங்கு அதிகமாக, வளிமண்டலத்தை போல 50 மடங்கு அதிகமாக கார்பன் டை ஆக்சைடை தங்கிட்ட அது சேமித்து வச்சுக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட்டிக் ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70% கடல் பரப்பு தன்னோட வெப்பத்தை எல்லாத்தையும் துருவ பகுதிக்கு அனுப்பி விட்டுறது. அதனால நம்மளுக்கு காலநிலை, வானிலை எல்லாம் ஒழுங்காக இருக்குது. சரியா? அதுவும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ கப்பல், போட்டு இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் கடல் உபயோகப்படுது. 76% அமெரிக்காவில் கடல் வர்த்தகத்தில் தான் நடக்குது, தெரியுங்களா? அதுவும் இல்லாமல் ரெக்ரியேஷன்னா நமக்கு பொழுதுபோக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? மீன் பிடிச்சி பொழுதுபோக்குறது, போட்டிங் போயிட்டு பொழுதுபோக்குறது, இந்த கியாக்கிங் அப்படிங்கிற திமிங்கலத்தை பார்க்கறது, இதெல்லாம் இந்த மாதிரியான ரெக்ரியேஷனுக்கெல்லாம் கடல் பயன்படுது. அதுவும் இல்லாமல் நம்ம போய் பீச்சில் காற்று வாங்குறோமா, அதுவும் ஒரு வகை பொழுதுபோக்கு தானே. அது இல்லாமல் வேர்ல்டு எக்கனாமி, கடல்ல இருந்து நிறைய பொருட்கள் கிடைக்குது. முத்து, பவழம், மீன், கடல் தாவரம், கடல் வாழ் உயிரினம், சிப்பி, இது மூலமாக வியாபாரம் செஞ்சு நல்ல எக்கனாமி கிடைக்குது. சாப்பாடு பொருள்லாம் கூட கிடைக்குது, தெரியுமா? எவ்வளோ உணவுப் பொருள் கிடைக்குது கடல்ல இருந்து. வேர்க்கடலை, சோயா மில்க் போன்றவற்றில் கிடைக்கிற சத்துக்களை விட கடல் உணவுல சத்துக்கள் அதிகம். அது தெரியுமா உங்களுக்கு? மெடிசன்னு பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள், புற்றுநோய், கீழ்வாதம், அல்சைமர் மற்றும் இதய நோய் போன்ற நோய்களுக்கான மருந்துகள் கடல்ல இருந்து தான் நமக்கு கிடைக்கிது. கடல் நமக்கு எவ்வளோ கொடுக்குது. நமக்கு உணவு அளிக்குது, காலநிலையை ஒழுங்குபடுத்துது, சுவாசிக்க ஆக்சிஜன் கொடுக்குது, மருந்து கொடுக்குது. ஆனால் நம்ம மனுஷங்க என்ன பண்ணுறோம்? நம்ம மனுஷங்க செய்கிற சில செயல்களால் அவை ரொம்ப கஷ்டப்படுது. கடலை தூய்மையாக வச்சுக்கிட்டோம்னா அதுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஓஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபேக்ட் புக்கு 5 ஓஷனை ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. அந்த 5 ஓஷன் என்னென்னா, பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன், ஆர்க்டிக் ஓஷன். இந்த 5 ஓஷனை வேர்ல்டு ஃபேக்ட் புக் ரெகக்னைஸ் பண்ணியிருக்கு. இப்போ ஓஷனுக்கும் சீக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கா? பசிபிக் ஓஷன் தான் இருக்கிறதுலே பெரிய ஏரியா, ஸ்கொயர் கிலோமீட்டரில் பெரிய ஏரியாவாக இருக்கிறது பசிபிக் ஓஷன் தான். நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்களான்னா உங்களுக்கு நான் கலர் பென்சில் வாங்கி தரேன். சரியா? ஓகே. இப்போது உங்கள் அப்பா ரவி 3 டைம் பீஸ் வச்சுருக்காரு. அதில் 1 வால் கிளாக், 1 அலாரம் கிளாக், இன்னொன்று ரிஸ்ட் வாட்ச். இந்த ரிஸ்ட் வாட்ச் இருக்கே, எப்போ அக்யூரேட்டாக டைம் காமிக்கும். வால் கிளாக்கு 2 நிமிஷம் எப்பவுமே அதிகமாக ஃபாஸ்டாக இருக்கும். அலாரம் கிளாக்கு 2 நிமிஷம் ஸ்லோவாக இருக்கும்.
எக்ஸாக்ட் மிட்நைட்டில் லாஸ்ட் மிட்நைட்டில் எல்லா வாட்சும் ஒரே டைமை காமிச்சுது அப்படின்னா இதுக்கப்புறம் அது எத்தனை நாள் கழிச்சு அதே மாதிரி சேம் டைமை காமிக்கும். நல்லா கவனிங்க. 3 டைம் பீஸ்லேயும் ரிஸ்ட் வாட்ச் எக்ஸாக்ட் டைம், அலாரம் கிளாக்கு 2 நிமிஷம் ஸ்லோ, வால் கிளாக்கு 2 நிமிஷம் ஃபாஸ்ட். இது மூணும் லாஸ்ட் மிட்நைட் ஒரே நேரத்தை காமிச்சது. இதோட எத்தனை நாள் கழிச்சு அதே நேரத்தை காமிக்கும். ஓகே, சரி, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? உங்களுக்கு கலர் பென்சில் கன்ஃபார்ம் ஆன்சர் சொன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ ஆன்சர் சொல்லட்டுமா? A clock finishes one round in 12 into 60, அதாவது 720 மினிட்ஸில் ஒரு ரவுண்டை ஒரு கிளாக் முடிக்கும். அதே கிளாக்கு 2 நிமிஷம் தினம் ஒவ்வொரு நாளும் 2 நிமிஷம் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படின்னா 720 மினிட்ஸ் ஆஃப்டர் 360 டேஸ்க்கு அது சேம் டைமை காமிக்கும். அதே கிளாக் 2 நிமிஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் அப்படின்னும் போது அதே 720 மினிட்ஸ் பிஹைண்ட், அப்போது 360 டேஸ்க்கு அப்புறம் அதுவும் சேம் டைமை காமிக்கும். அதனால 360 டேஸ்க்கு அப்புறம் 3 கிளாக்கும் ஒரே நேரத்தை காமிக்கும். சரியா? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? இப்போ வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு டாஸ்க். இஃப் இன்னைக்கு 8th ஜூன் இருக்குன்னா இன்னைக்கு 8th ஜூனாக இருந்து எல்லா கிளாக்கும் அதே மிட்நைட்டில் ஒரே நேரத்தை காமிச்சிருக்கு அப்படின்னா இதோட அந்த 3 கிளாக்கும் ஒரே நேரத்தை என்னைக்கு காமிக்கும்னு எக்ஸாக்ட் டேட் சொல்லுங்க. சொல்றீங்களா? இதுதான் உங்களுக்கான டாஸ்க். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். Find the answer for the task question. Thank you. See you again in the next video. Last video கான ஆன்சர், காஸ்ட் ப்ரைஸை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராஃபிட் 10% இல்லையா? அப்போ செல்லிங் ப்ரைஸு 11x by 10. அக்கார்டிங் டு த கொஷன் 11x by 10 minus 40, அப்போ ஸோ 9x by 10. அதனால எக்ஸ் வந்து 200 தான் கரெக்ட் ஆன்சர். யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்களோ கிரேட். ஓகே, see you again in the next video. Bye. See you. கணிதம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களான்னா கணிதம் வசப்படும்.